ஐயோ! இவங்க சொல்றது எல்லாமே பொய். இது எல்லாத்துக்கும் எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு. இவங்கள தான் தூக்கி உள்ள போடணும் அப்படின்னு வந்து இந்த பக்கம் வந்து மீனா ஒரு பக்கம் வந்து சில ஆதாரங்கள குடுக்க, இன்னொரு பக்கம் சரவணனும் தனியா ஆதாரங்கள குடுக்க, தங்கமயில் குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஆப்பாவறதுக்கான பிரெடிக்ஷன் தான் அது. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல மொத்த குடும்பத்தையும் கொண்டு போய் ஜெயில்ல போடணும் அப்படின்னு வந்து இந்த போலீஸே வந்து சொல்றாங்க. இத பாருங்க, இதுக்கு பிறகு எங்களால இங்க வச்சுக்க முடியாது. ஏன்னா லேடீஸ்லாம் இருக்கீங்க. அப்புறம் அவங்கள்ட்ட பேசி ஏதோ இப்ப கேஸ் விஷயத்துல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா அரசி, ராஜி இவங்க 2 பேரையும் வந்து பேர வந்து தூக்க சொல்லியாச்சு. குழலியும் வந்து பேர தூக்கிட்டாங்க. ஆனா வந்து நீங்க 4 பேர், அதாவது பசங்க 3 பேரு, அப்புறம் பாண்டியன், அதாவது நீங்க தான் குடும்ப தலைவர், அப்புறம் வந்து கோமதி. நீங்க 5 பேருமே கண்டிப்பா ஜெயில்ல தான் இருக்கணும். நைட்டு ஜெயில்ல இருக்கணும். நாளைக்கு தான் வந்து நாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு நேரா அடுத்து உங்களை கோர்ட்ல தான் ஆஜர் பண்ணணும் போல, வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த சமயத்தை திருப்பி திருப்பி போய் எல்லாரும் கெஞ்சுறாங்க. இந்த பக்கம் அரசி வந்து கெஞ்சுறாங்க, தயவு செஞ்சு இந்த கேஸை வாபஸ் வாங்கிடுங்க, நாங்க எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொன்னாலும் அப்படியே மூஞ்சி தூக்கிட்டு இருக்காங்க பாக்கியம். உடனே வந்து திருப்பி வர கேட்கறாங்க, இந்த பாருங்க நாங்க என்ன தப்பு பண்ணோம், ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு வந்து இந்த பக்கம் ராஜீவ் கேட்க, பேசாம இருமா, அப்போ அவ்வளவு தூரம் உங்களுக்குலாம் வலிக்குது கஷ்டமா இருக்குன்னா கையெழுத்து போட்டு கொடுங்க, இந்த பிள்ளைய நான் வந்து எங்க வீட்டுல வந்து வச்சு வாழ்வோம் அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படிங்க. உடனே வந்து இந்த சமயத்துல கடுப்பாயி வந்து செந்தில் அங்க போற கையில விலங்கோட நடக்கவே நடக்காது அப்படிங்க. சரவணன், டேய் செந்தில் நீ பேசாம இருறா, அவ வாழ்க்கையில என் வாழ்க்கையில அவ கிடையாதுறா அப்படிங்கிறாங்க. அப்ப போய் கழுதின்னுங்க அப்படின்ட்டாங்க இவங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு பெரிய ஆப்பு அடுத்த நாளே கிடைக்க போது, அதுவும் வந்து அடுத்தடுத்து ஆதாரம் மேல ஆதாரத்தை கொடுக்க போறாங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்போ ஜெயிலில் உட்காந்து ஜெயிலில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க கோமதிக்கு வந்து அழுக தாங்க முடியல. நம்ம ஏன் இப்படி வந்து கஷ்டப்படுறோம், நம்ம வந்து ஒழுங்காக தானே நடந்துக்கிட்டோம், நமக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது அப்படின்ட்டு வந்து உயிரே விட்டுலாமாங்கிற அளவுக்கு அவங்களுக்கு கோபமும் வேதனையும் வருத்தமும் அவமானமும் இருக்கும் பொழுது டக்குன்னு வேற அங்கே பக்கத்தில் இருக்கவங்களாம், என்னம்மா மருமகளை போட்டு கொடுமைப்படுத்தினியாமே, என்னம்மா அவ்வளோ கேவலமாக நடந்துக்கிற, அப்படி என்னம்மா பண பிசாசா இருக்க அப்படின்னு மற்ற அங்கே ஆல்ரெடி குற்றவாளியாக இருக்கவங்கலாம் சொல்ல கோமதிக்கு இன்னும் வலி அதிகமாகுது. ஸோ இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இந்த பக்கம் பாண்டியன் வந்து அப்படியே சோகமாகவே இருக்க, சரவணன் ஒரு முடிவு எடுக்கிறாரு. சரவணன் பேசாமல் வந்து நம்ம கூட சேர்ந்து வாழலாம் நான் முடிவு பண்ணிட்டேன்னாங்கிறாரு. இந்த பக்கம் இவங்க எல்லாத்தையுமே கதிர்கிட்டக்க செந்தில் கிட்டக்கலாம், என்ன சேர்ந்து வாழலான்னு முடிவு பண்ணிட்டியா, ஏன்னா அப்படின்னா என்னடா பண்ணுறது, அவள் இப்படி கேஸ் போட்டு நம்ம குடும்பத்தையே நிற்க வச்சிட்டா, வீட்டுக்கு வரட்டும், அவள் கூட நான் சேர்ந்து வாழணும்னு அவசியம் இல்லை, அவள் பேசாமல் வீட்டு ரூமில் இருக்கட்டும், நான் பேசாமல் வெளில இருந்துக்கிறேன் அப்படின்னு வந்து பேச, அண்ணன் அதெல்லாம் பண்ணாதானே, அவங்க இவ்வளோ செஞ்சதுக்கப்புறம் அவங்கள வீட்டில் போய் சேர்த்தோம் அப்படின்னா வந்து அந்த மாதிரி ஒரு மோசமான விஷயம் எதுவுமே நடக்க முடியாதுன்னு அப்படின்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஸோ இப்போ இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது தான் வந்து செந்தில் கதிரெல்லாம் சேர்ந்து நம்ம எதா இருந்தாலும் முதல்ல குடும்பமாக சந்திச்சுக்கலாம், விடு ஒரு நாள் இங்கே இருக்கிறனால ஒன்றும் ஆகாது அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. அடுத்த நாள் காலையில் கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் கோர்ட்டில் ஒரு பயங்கரமான ட்விஸ்டே காத்துட்டு இருக்கு. ஸோ கோர்ட்டுக்கு முதல்ல போன உடனே இப்போ என்னன்னா வந்து, இல்லை மேடம் கோர்ட்டெல்லாம் எதுக்கு மேடம், இங்கேயே வச்சு அவங்கள பஞ்சாயத்து பண்ணி முடிச்சிடலாம் அப்படிங்க. இந்த பாருமா அப்படிலாம் முடிக்க முடியாது, கேஸ் இப்போ ஃபைல் பண்ணியாச்சு, ஃபைல் பண்ணதுனால வந்து இதுக்கப்புறம் வந்து அவங்கள ஜெயிலையும் போட்டாச்சு, ரிமாண்ட் பண்ணியாச்சு. கோர்ட்டில் போயிட்டு நாங்கள் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுங்கிறத சொல்லணும், உங்கள் தரப்பில் என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் நீங்கள் அங்கே வச்சு தான் சொல்லணும். அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வந்து விசாரணைக்கு ஓகே, இப்போ உங்க பொண்ணு வந்தே தேரணும் கோர்ட்ல. அதே மாதிரி அவங்க லாயர் கேட்குற கேள்விக்கும் பதிலாம் சொல்ல வேண்டியது இருக்கும். அப்படிங்கும் போதே உங்களுக்கு பயம் அதிகமாயிடுச்சு. இல்லை மேடம் என் பொண்ணு அவளே மனசு கஷ்டப்பட்டிருக்கா, வயசு பொண்ணு போய் எப்படி அப்படின்னா, ஏமா அவங்க குடும்பத்து வயசு பொண்ணுங்கெல்லாம் நிற்க வைக்கமோ எனக்கு தெரியல, அது மட்டும் இல்லாமல் அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கே இப்போ வந்து யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு தெரியல அப்படின்னா, என்ன மேடம் நீங்க மாறிட்டீங்களா அப்படின்னா, அந்த பாருமா மாறினலாம் இல்லை, நீ பொய் சொல்லி தான் கல்யாணம் பண்ணிக்கிறத நீங்களே சொல்லிட்டீங்கன்ட்ட, ஏதோ சின்னதாக 2 பொய் சொல்லி யார் மேடம் கல்யாணம் பண்ணலன்னு வேற கேட்டீங்க, இதை நான் போய் சொல்லி தான் ஆகணும், சாட்சின்னு என்னையும் கூப்பிடுவாங்க, நானும் அதை போய் இதெல்லாம் சொல்லிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் பொண்ணுகிட்ட பேசி உங்கள் பொண்ணை கூட்டுவாங்க, உண்மையாக வந்து அவங்க பொண்ணு பக்கம் நியாயம் இருந்தால் அதை வந்து ஜட்ஜி முடிவெடுப்பாங்க, நான் முடிவெடுக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க. நேராக கிளம்பி இப்போ கூட்டு வந்து குற்றவாளி குன்ற நிற்க வச்சோடனே வந்து இப்போ வந்து மாற்றி இந்த லாயர்கள் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. முத்துவேல் சக்திவேல் கூட்டம் இந்த லாயர், உண்மையே கொடுமைப்படுத்தினாங்களா, அவ்வளோ டார்ச்சர் அனுபவிச்சிங்களா, அடித்து துரத்துனாங்களா அப்படின்னா, ஆமாம் வீடியோ ஆதாரத்தை பாருங்க, அதனால வந்து அண்டா வச்சு அடிக்க வந்தார் அப்படிங்கிறாங்க பாக்கியம். மாணிக்கமும் ஆமாம் மாப்பிள்ளைங்களை அடிக்க வந்தார் அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ அடுத்து இவங்க சைடில் வந்து நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி தங்கமயில கூப்பிடுறாங்க. தங்கமயில கூப்பிட்டு, தங்கமயில நீங்கள் சொல்லுங்கள், யாருக்கும் பயப்படாமல் சொல்லுங்கள், இந்த குடும்பம் உங்களை கொடுமைப்படுத்தினாங்களா அப்படின்னா அவங்க ஒவ்வொருத்தவங்க முகத்தையே பார்க்குறாங்க. அப்படியே இந்த பக்கம் கோமதியிலேருந்து பாண்டியன் வரைக்கும் எல்லாம் அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கு, ஆமாம் அப்படின்னு அழுதுகிட்டே வேற சொல்கிறாங்க. சீ வெக்கமா இல்லை உனக்கு அப்படின்னு இந்த பக்கம் கோமதி கத்தமா பேசாம இருமா அப்படின்ட்டாங்க. இப்போதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டக்குன்னு வந்து உங்கள் தரப்பில் ஏதாச்சும் ஆதாரங்கள் இருக்காப்பா, அவங்க வீடியோ ஆதாரம்லாம் கொடுக்குறாங்க, நீங்கள் தள்ளி விட்டீங்கன்ட்டு அப்படின்னு வந்து கேட்கும் பொழுதே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாயர் என்ன பண்ணுறாரு, முதல்ல வந்து மீனாவை கூப்பிடுறாங்க. மீனாவை வந்ததுக்கப்புறமா, நானும் வந்து இந்த வீட்டோடைய மருமக தான்,
எனக்கு தெரியும் அவங்க எப்படி நடத்தினாங்கன்ட்டு. கூடவே வந்து அவங்க சொன்ன புகார் எல்லாத்தையும் வந்து நாங்கள் ஒன்று ஒன்றா வந்து எல்லாத்தையும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அதை உடைக்கிறதுக்கு என்னென்ன வழி, என்ன எங்கள் பக்கம் நியாயத்தை சொல்கிறதுங்கிறது இப்போ யோசிச்சு பார்த்தோம். அபாஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது என்னன்னா, இவங்களை போட்டு நாங்கள் கொடுமைப்படுத்தி அதில் அபாஷன் ஆயிடுச்சுன்ட்டு. அந்த டாக்டர் இவங்க தான், டாக்டர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல டாக்டர் முதல்ல மேலே ஏறுறாங்க. டாக்டர் மேலே ஏறிட்டு அந்த பொண்ணு வந்த போது அவங்களுக்கு அபாஷன்லாம் நடக்கலைங்க. அவங்க வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ், அது அந்த ப்ரெக்னன்சி கிட்டில், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு வந்து சொன்ன உடனே வந்து இப்போ டக்குன்னு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாக்கியம், மாணிக்கம் எல்லாருமே முடிக்க வச்சுன்னா இப்போ தங்கமே இருக்கா, ஐயோ பெரிய தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ கல்யாண பத்திரிகையை எடுத்து வராங்க மீனா. எடுத்து வந்து ஏதோ கல்யாண பத்திரிகையை வந்து எங்களோட இன்னொரு விட்னஸ் இன்னொரு ஆதாரமாக சப்மிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ப்ரூஃபில் வந்து பார்த்தா அதில் வந்து இவங்க குடும்பத்தோட கல்யாண பத்திரிகை தான், அவங்க தங்கமையில் எம்ஏன்னு தான் எழுதியிருக்காங்க. அதனால தான் அந்த பொண்ணை வந்து வேலைக்கும் அனுப்பணும். நாங்கள் அவங்க எம்ஏன்னு தான் எங்கள்கிட்ட சொன்னாங்க. என்ன பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுறது இல்லையா அப்படிங்கிறாங்க. அதுவே ஃப்ராடு, நாங்கள் தான் அவங்க மேலே வந்து 420 கேஸ் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு, அதே மாதிரி அவங்க வயசையும் சொல்லலை. அவங்க வயசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவரை விட 2 வயசு ஜாஸ்தி, ஆனால் 2 வயசு கம்மின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியமான ஆதாரம் இருக்கு. வரதட்சணை கொடுமை அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல, வரதட்சணை கொடுமை, நாங்கள் 80 பவுன் போட்டோம், அதைக்கும் மேலே வந்து கேட்டாங்க அப்படின்ட்டு. இவங்க 80 பவுன் போடவும் இல்லை, அதுக்கு மேலே கேட்கவும் இல்லை. முதல்ல இவங்க போட்டது என்னங்கிறத நாங்கள் உங்கள்கிட்ட காமிக்கிறோம். அது வந்து இவங்களா கொடுத்தது தான், அதுவும் இவங்களுக்காக வந்து சும்மா அப்படியே வந்து ஒரு கெத்துக்காக கொடுத்தது அப்படின்னு வந்து இப்போ எடுத்து நீட்டுறதை பார்த்தா எல்லாம் கருத்து போட கவரிங் நகை. ஜட்ஜி பார்த்துட்டு என்னமா அது அப்படின்னு வந்து கேட்க, இந்த பக்கம் வந்து என்னமா அது அப்படின்னு இவங்களை குற்றவாளி கொண்டு திருப்பி நிற்க வச்சு கேட்க, இல்லை மேடம் அது எங்களால் போட அப்படின்னா, அப்போ எல்லாமே பொய் தான் சொல்லியிருக்கீங்க, இது மட்டும் இப்படி உண்மையாக சொல்லியிருக்க போறீங்க அப்படின்னு வந்து கேட்கும் பொழுது டக்குன்னு இப்போ சுடர்கிட்ட பேசி சுடருக்கு வந்து லைட்டாக உளறிடுறாங்க. அந்த உளர்ன ஆதாரத்தை வேற எடுத்து வந்து அப்படியே போட்டு காமிச்சிடுறாங்க மீனா. ஸோ அந்த வீடியோவையும் போட்டு காமிச்சதுக்கு அப்புறமா தான் வந்து எல்லா சைட்லையும் தங்கமேல் குடும்பத்துக்கு மாற்றி அடி மேலே அடி விழுந்ததுக்கு அப்புறமா இந்த வேறு நீ எல்லாம் வந்துச்சு இந்த கேஸை மட்டும் இப்போ நான் வந்து இப்போ வந்து எப்படி இந்த போலீஸை டைரக்ட் பண்ணோம் அப்படின்னா, முதல்ல உங்கள் மேலே 420 போட வைக்கணும். இவங்களுக்கு அதே மாதிரி நேரத்தை நீதிமன்றத்தோட நேரத்தை வேறு அவமதிச்சிருக்கீங்க, எல்லாத்துக்கும் சேர்ந்து உங்கள் மேலே தான் வந்து இப்போ கேஸ் போட வைக்கணும் நான் அப்படின்னு வந்து கோவப்பட்டு ஒழுங்காக வந்து உங்கள் பொண்ணை கூப்பிட்டு கிளம்பிடுங்க. இப்போ இவங்க மட்டும் வெளில வந்து உங்கள் மேலே கேஸ் போட்டாங்க அப்படின்னா நீங்கள் தான் கழிதிங்க வேண்டியிருக்கணும் அப்படிங்க மேடம் அப்படிங்கும் போதே வந்து இப்போ இந்த கேஸையும் வந்து டிஸ்மிஸ் பண்ணி அனுப்புனதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்படியே தங்கமயில் குடும்பத்தை பார்த்து இவங்க எல்லாம் முறைச்சு தங்கமயிலை வந்து சரவணம் பார்த்து, இதுக்கப்புறம் நீ அந்த வீட்டு பக்கம் எப்படி வந்துடுறான்னு நான் பார்க்குறேன், எனக்கு நீ தேவையும் கிடையாது, இந்த விவாகரத்தை நான் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரொசீட் பண்ண தான் போகிறேன். இப்போ இந்த கேஸ் இருக்குல்ல, இந்த கேஸ் நடந்த விஷயங்களே ஆதாரமாக கொடுத்து சீக்கிரமாகவே வந்து விவாகரத்தை நான் வாங்கிடுவேன் பாரு அப்படின்னு வந்து இப்போ சொல்லிட்டு போகிற மாதிரியும், இந்த தங்கமயில் குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஆப்பு கிடைச்ச மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதை விட்டுட்டு தங்கமயிலை திருப்பி வீட்டில் கொண்டு வந்து சேர்த்தா சமகாண்டா இருக்கும்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். அப்படியே அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் 2026. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலில் இருக்கக்கூடிய மற்ற ப்ரெடிக்ஷன் வீடியோஸையும் பார்த்துட்டு அப்படியே உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளோட இன்னொரு சேனலான இடம்பொருள் நோவையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ ஷார்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.